யுத்தத்தில் மகத்துவம் சிறந்த கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த கூடுகையின் மூலியமாக வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த யாத்ராகமம் புத்தகம் 15வது அதிகாரத்தில் உள்ளதான அதனுடைய காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் நன்றி என்ற தலைப்புல நாம் இந்த மீதமுள்ள இந்த 2வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த 15வது அதிகாரம் மோசேயின் பாடல் அல்லது கடலின் பாடல் என்று சொல்லி இதை குறிப்பிடுகிறார்கள். இந்த பாடலை இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுவதற்கான என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோடைய தலைப்பை போல நன்றி உள்ளவர்களாய் வேதம் சொல்லுகிறது. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நமக்கு ஒரு ஊழியம் செய்யணும் அல்ல சபையில விசுவாசியா இருக்கணும்னா கண்டிப்பா நன்றி அறிதல் உள்ளவர்கள் நமக்கு தேவை. இப்ப கூட நம்ம லூக்கால வாச்சோம், நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் தேவன் நன்மை செய்கிறார். இது அவருடைய சுபாவம். அப்ப கிறிஸ்துவை பின்தொடரக்கூடியதை நீங்களும் நானும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். பைபிள் நமக்கு அதை போதிக்கிறது. அதன் அடிப்படையில இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த பாடலை பாடினார்கள் என்று சொல்லி நாம் அதை பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, நன்றி அறிதல் இல்லாதவர்கள் விசுவாச துரோகிகளாய் மாற்றப்படுகிறார்கள். இதான் நமக்கு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப நன்றி அறிதல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி நாம் இந்த இதுல நாம் பார்க்க போகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு எகிப்தின் இராணுவம் செங்கடலில அழிக்கப்பட்ட பின்பு கர்த்தரை துதியுடன் வெற்றி முழக்கமிட்டு இந்த பாடல்களை பாடினார்கள். எப்படி? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்தினுடைய இராணுவம், பார்வோனுடைய அதிகாரங்கள் எல்லாமே கடலில அழிக்கப்பட்ட அந்த வெற்றியோட அந்த முழக்கத்தோட இந்த பாடல்களை பாடினார்கள் என்று சொல்லி நாம் இங்க பாக்குறோம். இந்த பாடல்களிலே ஃபர்ஸ்ட் இதுல சொன்னது போல மோசையை குறிச்சு இங்க எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனுமே இருக்காது. மோசே யாரு, அவர் என்ன பண்ணாரு, மோசே மூலியமா தான் நாங்க செஞ்ச எந்த ஒரு தனி மனிதனுடைய புகழ்ச்சி அங்க இல்லை. முழுக்க முழுக்க தேவனுடைய மகத்துவங்கள், அவருடைய மகிமை, அவருடைய செயல்பாடுகள், இதை குறித்தே அங்க இந்த பாடல்கள்ல முக்கிய பங்கு வகிக்கிறது. அதோட இல்ல, நம்ம நிறைய நேரங்களில தேவனை அன்புள்ளவர்களாக, இரட்சகராக, மீட்பராக, கிருபை உள்ளவர்களாக நம்ம நிறைய டைம் நம்ம பார்த்திருப்போம். இதான் நம்ம அதிகமா தேவனை குறிச்சு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த கர்த்தர் யெகோவா தேவன் ஒரு வெற்றி வீரனாக பதிவு செய்யப்பட்ட முதல் பகுதி இந்த 15வது அதிகாரம் தான். அவர் ஒரு போர் வீரனாக நின்று தன் மக்களை விடுவித்தார் என்று சொல்லி ஒரு வெற்றி வீரனாக பறைசாற்றக்கூடியதான இந்த பகுதி இந்த பாடல்ல தான் இருக்கு. இந்த பாடல்ல இன்னும் ஒரு சில காரியங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடவுளின் அற்புதமான அந்த செயல்பாடை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை தங்களுடைய பலம், அவர்தான் எங்களுடைய ரட்சிப்பு, அவர்தான் எங்களுடைய மகிமை என்று சொல்லி தேவனை மகிழ்ச்சியுடன் பாடக்கூடியதான உணர்ச்சி விதமான பாடல் தான் இந்த மோசேயின் பாடல். யாரு? தேவன் தான் என்னுடைய பலன். அவங்க யாரு? அடிமைகளா இருந்தாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 400 வருஷத்துக்கு மேலாக அங்க அடிமைகளா இருந்தாங்க. அவங்க சுயமா எதுவுமே செய்ய தெரியாது. சுயமா என்ன செய்யறது? யாராவது ஒரு கட்டளை கொடுப்பார்கள், அந்த கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிவாங்க. இது மட்டும்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் அவங்க அங்கிருந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அந்த கர்த்தர் எங்களை போர் வீரனாக எங்களுக்கு முன்பாக நின்று வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த கர்த்தர் தான் எங்களுடைய பலம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பலம் எது? சேனைகளின் கர்த்தர். அவர்தான் எங்களுடைய பலம், அவர்தான் எங்களுடைய ரட்சிப்பு என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியோட இந்த பாடல்களை அவர்கள் பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பாடலோட நோக்கம் ஒண்ணு இருந்துச்சுல. நிறைய நேரங்களிலே பிரதர் சொன்னது போல இன்னைக்கு அநேகர் பாடல்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாடலுக்கான நோக்கம் ஒரு சில பேர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த
அதை பாடல்களாக பாடுகிறார்கள். சிலவங்க வியாபார நோக்கத்திற்காக பாடல்களை இயற்றி இசையமைத்து அதை வெளியிடுகிறார்கள். அது நிஜமாக வெற்றியும் அதை பார்க்கிறோம். ஆனா இங்க உள்ள இந்த மோசேயின் பாடல் அல்லது கடலின் பாடல் என்று சொல்லக்கூடியதான யாத்ராம் புத்தகத்துல 15வது அதிகாரத்துல பாடக்கூடியதான இந்த பாடல் எகிப்தின் அதிகாரங்கள் மீது, கடலின் மீதும், அடிமைத்தனத்தில் இருந்தும், எகிப்தின் இராணுவத்தில் இருந்தும் தேவனுடைய மகத்துவம் எப்படி இருந்தது, தேவனுடைய வல்லமை எப்படி செயல்பட்டது, தேவன் எப்படி வெற்றி சிறந்தார் என்பதை போற்றி புகழ்ந்து பாடக்கூடியதுதான் இந்த மோசேயின் பாடல். ஆமென். அது மட்டுமல்ல, இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா சொந்த ஜனங்கள் மேல தேவன் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், சொந்த ஜனங்கள் மேல தேவன் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதை அவ்வளவு அழகாய் நன்றி உள்ள இருதயத்தோடு அந்த ஜனங்கள் உற்சாகமாக ஒரு கம்பீரமாக பாடினார்கள் என்று சொல்லி இந்த பாடல் இது நோக்கம்தான் இந்த பாடல் அவங்க பாடுறதுக்கான இருந்தது. இது வெறும் பாடல் அல்ல. இந்த மோசேயின் பாடல் வெறும் பாடல் அல்ல. இந்த பாடலிலே தேவன் யார், அவருடைய குணநல பண்புகள் என்ன என்பதை விளக்கி காண்பித்திருக்கிறது. வெறும் பாடல் அல்ல, ஏதோ ஆண்டவர் செய்த அந்த நன்மையை மட்டும் நினைச்சு பாடுற ஒரு பாடல் அல்ல. தேவன் யார், அவருடைய குணநல பண்புகள் என்ன என்பதை அவ்வளவு ஆணித்தரமாக இந்த பாடல்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா 11வது வசனத்தை? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அப்படி என்றால் பூமியில தேவர்கள் அநேகம் தேவர்கள் உண்டு, அப்படிதானே அர்த்தம்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொன்னால் இந்த பூமியில அநேக தேவர்கள் உண்டு. அந்த தேவர்கள் மத்தியிலே உமக்கு ஒப்பானவர் யார்? இவர் எப்படி தனித்துவமான தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த பாடல்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் எப்படி தனித்துவமானவராய் இருக்கிறார்? வாசிங்க அடுத்த பகுதியை. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு விடுதலையாக்கின அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இன்னைக்கு அநேக தேவர்கள் இந்த பூமியில உண்டு. அவர்கள் வணங்கக்கூடிய ஜனங்கள் மிகுதியான ஜனங்கள் உண்டு. இந்த ஒரு தலைப்பை கொண்டு போய் எந்த ஒரு தேவர்கள் மத்தியில நீங்கள் போய் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்தத்துக்கான ஹெட்டிங் எங்கேயுமே பொருந்தாது. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு பாவம் இல்லைங்க. அப்ப இந்த தேவன் யார் என்றால் பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவர். அடுத்து வாசிங்க. துதிகளின் பயப்படத்தக்கவர். நான் இந்த தேவனை துதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இவர் உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் தன் வார்த்தையினாலே சிருஷ்டித்த கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இவர் ஒருவரே துதிக்கு பயப்படத்தக்கவராய் இருக்கிறார். நான் ஏன் இந்த தேவனை ஆராதிக்க வேண்டும், நான் ஏன் இந்த தேவனை துதிக்க வேண்டும் கேள்வி கேட்டா இவர் தான் சிருஷ்டிகர். எல்லா ஜீவராசிகளுக்கும் நாசியிலே சுவாசத்தை கொடுக்கிற இவர் ஒருவர் தான். நான் பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் இவர். நான் சிருஷ்டிப்பை நான் வணங்கவில்லை, சிருஷ்டிகரை வணங்குகிறேன். அல்லேலூயா. அதனால்தான் இவர் ஒருவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர்கள் அதான் அதுக்கு சொன்ன பாயிண்ட் அவங்க அதான் சொல்றாங்க. கர்த்தாவே தேவர்கள், அவர் சொல்றாரு கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த காரணத்தை நீங்க போய் செட் பண்ணீங்கன்னா இந்த பூமியில உள்ள எந்த தேவர்களுக்கும் இவருக்கு நிகரான ஒருவரையும் உங்களால பார்க்கவே முடியாது. யார் சிருஷ்டிகர் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. இஸ்ரவேலின் தேவன் அவர் ஒருவரே சிருஷ்டிகர். அடுத்து சொல்றாரு அற்புதங்களையும் செய்கிறவருமாறிய உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்க யோசனை பண்ணிப்பாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இவர் ஒருவராலே செய்ய முடியும்.
செங்கடலை இப்ப இந்த இதுல எப்படி அவங்க அதை பார்த்தாங்கன்னா, செங்கடலை பிளக்க யாருனால முடியும்? தேவன் அவ்வளவு பெரிய செங்கடலை அவர் இரண்டாக பிளந்தார், அது மதில் மாதிரி நின்றுச்சுன்னு சொல்லி இங்க இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ தேவர்களில் ஒப்பானவர், அற்புதம் செய்கிறவர்கள இவருக்கு நிகர் யாருமே இல்லை. ஒரு பெரிய எரிகோ கோட்டை, வெறும் துதியினால் மாத்திரமே அந்த கோட்டை இடிஞ்சு விழிஞ்சுன்னு சொல்லி பைப்புல சரித்திர பதிவு பண்ணுது. யார அற்புதம் செய்ய முடியும்? அப்ப இந்த பாடலில கடவுள் யார் என்பதை மிக ஆணித்தரமாக பதிவு பண்ணிருக்கு. அடுத்து ரெண்டாவது, இவருடைய குணநல பண்புகள் என்ன? வாசிங்க, 3வது வசனம் வாசிங்களேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவருங்க. பாருங்க, அவருங்க அங்கிருந்து அடிமையா வெளில வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷத்தோட வந்துட்டாங்க. எப்படியோ ஆண்டவர் நம்மள மீட்டு கொண்டு வந்துட்டாரான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு வந்தாங்க. வந்தா முன்னாடி என்ன இருக்கு? கடல் இருக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோன் சேனை வந்துட்டே இருக்குது. இவங்க என்ன பண்றனே தெரியல, இவங்களுக்கு சண்டை போட தெரியாது, சண்டை போட தெரியாது. யுத்தத்தை இவங்க கேள்விப்படல. இவங்க தெரிஞ்சது எல்லாமே காலைல எந்திரிக்கணும், வேலை செய்யணும், சாப்பிடணும், தூங்கணும், திரும்ப காலைல எழுந்து திரும்ப வேலை செய்யணும். அதுக்கு கூட யாராச்சும் ஆர்டர் போடணும், அப்பதான் அவங்க செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமா ஒரு பெரிய சந்ததி அப்படியே பழகிருச்சு. அப்படிப்பட்ட ஜனங்கள் எகிப்தின் சேனையை பார்த்து பயந்து நடுங்குறாங்க. மோசே சொன்னார், நீங்க பயப்படாதீங்க, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க சும்மா நின்றா போதும், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதே மாதிரி யுத்தம் பண்ணாரா? யுத்தம் பண்ணி அந்த மிகப்பெரிய அன்றைய நாட்கள்ல எகிப்தின் சாம்ராஜ்யமே உலகத்தின் பெரிய சாம்ராஜ்யமா இருந்தது. அந்த சாம்ராஜ்யத்தை தன் ஜனங்களுக்காக இந்த அண்ட சராசரை உண்டாக்கின அந்த தேவன் ஒரு போர் வீரராக நின்று யுத்தத்துல வெற்றி கண்டார் என்று சொல்லி அவர் அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணநல பண்புகள் என்னன்னு சொல்லி அங்க அழகா இந்த பாடல்களை அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு அவர்கிட்ட ஒரு குணாதிசயங்கள் இருக்கு. வசனம் 13ஆம் வசனம் வாசிங்களேன். நீர் மீட்டு கொண்ட ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். ஆமென். அல்லேலூயா. எப்படி அழைச்சு வந்தாருங்க? கிருபையினாலே. உபாகமத்துல இத குறிச்சு மோசே சொல்றாரு, எப்பா உங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தாங்க, நீங்க என்னமோ பெரிய திரளான ஜனக்கூட்டம் நினைச்சு உங்களை பார்த்து அவர் என்ன பண்ணல, அழைச்சிட்டு வரல. நீங்க இருக்கிறதுலயே ரொம்ப சொற்ப ஜனங்கள், அவர் உங்க மேல அன்பு வைத்தனால தாண்டா அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தாருன்னு சொன்னார். அல்லேலூயா. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்பு ஏதோ அவங்க பெரிய பயங்கரமான ஜனங்கள் அப்படிலாம் இல்ல. தேவன் அவருடைய கிருபையாய் அவர்கள் மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக, முற்பிதாக்களுக்கு கொடுத்த ஆணை நிமித்தமாக, உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தவராய். வேதம் சொல்லுது, மனுஷன் சொன்னதை மறந்து மாத்தி கொள்வான், ஆனா தேவன் மனுஷனை போல சொன்னதை மாத்தி கொள்ளுகிற தேவன் அல்ல. எத்தனை வருஷம் நடந்தாலும் சரி, ஆனா அவர் சொன்னது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். அதற்கு முன் உதாரணம் தான் இந்த இஸ்ரவேலோட மீட்பு. 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் கிட்ட சொன்னார், குழந்தையே இல்லாத போது, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரம் போல பெருக பண்ணுவேன், தன்னை அறியாத அந்நிய தேவத்துல அவங்க அடிமையா இருப்பாங்க, 400 வருஷம் கழிச்சு அவங்களை மீட்டு வெளில கொண்டு வரன்னு சொன்னார் இல்லையா, அதை நிறைவேற்றி காண்பித்தார். அது எதன் அடிப்படையில் தெரியுமா? கிருபையின் அடிப்படையில. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த தேவன் யுத்தத்தில் வல்லவர். இன்னைக்கு நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய எல்லா விதமான சோதனைகளையும் அவர் பார்த்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறதுனால சோதிக்கப்படுகிற அத்தனை பேத்துக்கும் அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த தேவன் பாருங்க, கிருபை உள்ளவராய் இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமானது இல்ல? அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார், அவர் கிருபையா இருக்கிறார், அன்பு கூர்ந்த தேவனா இருக்கிறார். இன்னும் அவரோட குணநல பண்பு நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ காரியங்கள் இந்த பாடல்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இல்ல இன்னொரு சிறப்பு இருக்கு இந்த பாடல்ல, தீர்க்க தரிசனம். இது வெறும் பாட்டு அல்லங்க, இது வெறும் பாட்டு அல்ல. நடந்த காரியங்கள், நடக்க போற காரியங்கள் எல்லாவற்றையும் இங்க தீர்க்க தரிசனமாக இந்த பாடல்களை பதிவு பண்ணப்பட்டிருக்கு. வாசிங்க,
என்னுடைய 14, 15, 16 3 வருஷத்தை வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும், நீர் மீட்ட ஜனங்களை கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். ஆமென். இந்த வெற்றி சாதாரண வெற்றி இல்ல. நீங்க மத்த இடத்துல எல்லாம் போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு ராஜா அந்த ஜனங்களை மேற்கொள்வான், இன்னொரு டைம் அந்த ஜனங்கள் இந்த ராஜா. இது நீங்க புக்ல எல்லாம் படிச்சிருக்கீங்களா? நம்ம பைபிள்ல படிச்சீங்கன்னா ஒரு டைம் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு ராஜா ஜனங்களை ஒரு இடத்துல எதிரியை மேற்கொண்டுருவாரு. அடுத்த டைம் அவங்க இவங்களை மேற்கொள்வாங்க. இது நம்ம நிறைய பார்த்திருப்போம். தேசத்துல கூட அப்படிதான். இன்றைக்கு என்கிட்ட ஒரு வல்லரசு நாடு இருக்கும், அதை தோற்கடிக்க வேற ஒரு நாடு எழும்பி வரும். ஆனா இங்க என்ன தெரியுமா பதிவு பண்ணிருக்கு, அவர்கள் உங்களுடைய புயத்தின் மகத்துவ கல்லை போல் அசைவற்று. அப்படின்னா முற்றில ஆண்டவர் அந்த டோட்டலா அவங்களை அழிச்சுட்டாருன்னு தான் அங்க நம்ம பாக்குறோம். கல்லை போல எப்படி இருக்கிறாங்களாமா? அசைவற்று இருக்கிறார்கள். டோட்டலா அவர் முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அடுத்து பாக்குறோம். ஃபர்ஸ்ட் 14 வசனத்தை வாசிச்சோம். ஜனங்கள் இதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தரின் குடிகள் எல்லாம் திகில் பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிட்டே வராங்க. இந்த பாடல்ல பாடிட்டே வராங்க. என்னத்துக்கு? ஆண்டவரே, நீ இவ்வளவு பெரிய மகத்துவத்தை செஞ்சீங்களே, இப்பதான் அவங்க செங்கடலை கலந்து இப்பதான் வந்திருக்கிறாங்க. ஆனா இதுக்கு மேல மற்ற ஜனங்கள் இதை கேள்விப்படுற மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் திகில் பிடிச்சிருமே ஆண்டவரே. பின்னாடி நடக்க போறத முன்கூட்டி அவங்க பாடுறாங்க. இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்க போகுது. இதை உணர்ந்தவர்களாய் தீர்க்க தரிசனமாக தன்னுடைய பாடல்களில தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த பாடல் வரிகளை இதை பாடிக்கொண்டு வருகிறார்கள். மற்ற ஜனங்களை திகில் பிடிச்சு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, பாலக் ராஜா இருந்தார்ல, பாலக் ராஜா இருந்தாரா? இந்த சேனைகள் அங்க வந்துச்சா பார்த்து அவர்கிட்ட சண்டை போறதுக்கு அவருக்கு திராணி கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெருசா இருக்கு. ஏன்னா இதை எல்லாத்தையும் கேள்விப்பட்டானே. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு மோவா பேர் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தோசம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களே, நம்ம எப்படா இவனை மேற்கொள்றன்னு பார்த்துட்டு இவன் வந்து முதுகுல குத்துற வேலையை ஒண்ணு செஞ்சார். போயிட்டு பிள்ளையாம கூட்டு வந்து அவர் தீர்க்கசை கூட்டு வந்து நீங்களா சபிச்சிருப்பா பண்ணாரா? முதுகுல பின்னாடி நின்று வேலை செஞ்சா. ஏன்னா நேருக்கு நேரம் நின்று அவரால் என்ன பண்ண முடியாது. ஏன்? இந்த ஜனங்கள் அவர் கூட அந்த தேவன் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அடுத்து இன்னொரு உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவத்தை இன்னொன்னு கூட சொல்ல முடியும். மோசேயோட பீரியட் முடிஞ்சாச்சு. ஜோசுவா தலைமைத்துவம் ஏற்கிறாரு. ஏற்படுத்து உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வேவு பார்க்கறதுக்கு ஜனங்களை அனுப்புறாங்க. அந்த ஜனங்கள் உள்ள போயிட்டு எல்லாம் வேவு பார்த்துட்டு வரும்போது ராகாப் என்றதான வேசியின் வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. அவரு அங்க அந்த அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்க வாசிங்க யோசுவா புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்களா பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடிக்கிறது என்றும். பாருங்க, உங்களை பற்றி எங்களுக்கு என்ன இருக்கு? பயமா இருக்கு, திகிலா இருக்கு. உங்களை குறித்து தேசத்துக்கு குடிகள் எல்லாரும் போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும். இது பெரிய அதிசயங்க, பயங்கரமான அற்புதம். யாருமே அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி யாருமே கேள்விப்படாத ஒரு விஷயம். அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க அந்த சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எம்மோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். இந்த சீகம் ஓகுன்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காங்கல்ல, இவங்க அந்த டைம்ல இவங்க பெரிய பராக்கிரமசாலிகள். இவங்க ஹைட் எல்லாம் எவ்வளவு புஸ்தகமா இருக்கும்? அப்பவே கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு மேல இவங்க. அவங்க இதுல உமாமுகூர்த்தர் போய் வாட்சி பாத்தீங்கன்னா அவர் படுத்திருந்த கட்டிலோட அளவெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. உமாமுகூர்த்தத்துல அவ்வளவு பெரிய பயங்கர ராட்சச மாதிரி இருப்பான். செகண்ட்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 2 ராஜாக்களையும் அழிச்சு போட்டீங்க. செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. அங்க அந்த மிரியம் பாடினாங்களா, இத கானானிய குடிகள்லாம் கேள்விப்படுவாங்களப்பா, அவங்க இருதயம் எல்லாம் கரைஞ்சி போகுமேப்பா. அங்க தீர்க்கதரிசனமா பாட்டு பாடினாங்க. அது அப்படியே நடந்துச்சா? 40 வருஷம் கழிச்சு அது நடக்குதுங்க. இவங்க அப்படியே 40 வருஷம் வனாந்தரத்தை சுத்தி திரிஞ்சுட்டு அடுத்து கானான் தேசத்துக்கு உள்ள போறாங்க.
அப்ப இந்த சம்பவத்தை அப்படியே அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறினதா சாட்சி போல அந்த ராகாப் சொல்றாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டோம், எங்க இருதயம் என்னாச்சு, கரைந்து போயிற்று. வாசிங்க அப்படியே. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. அவங்களுக்கு அந்த பகுதியில அவங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு தைரியம், நம்ம பட்டணத்தை சுத்தி தாண்டா இவ்வளவு பெரிய மதில் இருக்கு, இதை தாண்டி ஒருவனால என்ன பண்ண முடியாது, வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கே பயம் வந்துருச்சு. இவங்க இவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு வராங்க, செங்கரெல்லாம் பிளந்துட்டாங்க, நம்மள ஈஸியா மேற்கொள்ளன்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் எல்லாம் அற்று போயிட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது? அங்க இருந்த ஒரு வேசி இந்த தேவனை மகத்துவங்களை அறிந்து கொண்டிருந்தாங்க. எப்படி தெரிஞ்சது? ஏன்னா இந்த சம்பவத்தை எல்லாவற்றும் அங்க இருந்து அத்தனை குடிகளும் கேள்விப்படுறாங்க, பாக்குறாங்க, எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. யாருமே நேருக்கு நேரம் அவங்கள வெற்றியை காண முடியல. அப்படியாக இதுல ஒரு இன்னும் கூட ஒரு தீர்க்க தரிசனம் கூட நம்ம பார்க்க முடியும். அதே 17-18 அப்படியே வாசிச்சிருங்க பார்க்கலாம். அப்பொழுது அந்த மனுஷர் இல்ல இங்க யாத்ராகமம் 15-17-18 நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தலமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனின் அதிகாரத்தில் மீட்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாட்டு பாடுறாங்க, எங்களை நீங்க போய் என்ன பண்ண போறீங்க, நீ உண்டு பண்ணின அந்த தேசத்துல பரிசுத்தத்தை எங்களை கொண்டு போய் வைக்க போறீங்க. வச்சாரா இல்லையா? இங்க பாடுறாங்க. இது ஒரு நம்பிக்கையின் பாடல், ஒரு விசுவாசத்தின் பாடல், ஒரு தீர்க்க தரிசனத்தின் பாடல். அல்லேலூயா. அவங்க பாடினாங்க, நீங்க உண்டாக்கினீங்களா ஆண்டவரை, உடைய கருத்தினால் உண்டாக்கினீங்களே அதே தேசத்துல எங்களை கொண்டு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க, வைக்க போறீங்க. நீரே எங்களை ஆளுகை என்று கர்த்தர் என்றென்றைக்கு சதா காலங்களாக ராஜரீகம் பண்ணுவாங்களா, அவர் நீங்க தான் ஆள போறீங்க ஆண்டவர்ன்னு சொல்லி அவர்கள் தீர்க்க தரிசனமா சொன்னாங்க, பாட்டல் பாடினாங்க. அது அப்படியே என்ன பண்ணுது, நிறைவேறினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வெற்றி முழக்கங்கள் அப்படிதாங்க இருக்கணும். பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்த உங்களை என்னையும், பயத்தின் அடிமைத்தனத்துல இருந்தோம், பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்த உங்களை என்னையும் மீட்ட இந்த கர்த்தர் அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார்ல, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ண போறேன், ஆயத்தம் பண்ண போறேன். அங்க உங்களை நான் மீண்டும் உங்களை கூட்டி கொண்டு போய் என்ன பண்ண போறேன், சேர்க்க போறேன். மீட்கப்பட்டவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வாசல்ல 15வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல மீட்கப்பட்டவர்கள் இதே கம்பீரத்தோட ஒரு நாள் இந்த மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியான பாட்டையும் வெற்றி முழக்கத்தோடு மீட்கப்பட்ட அந்த சந்தோஷத்தோட நம்ம அந்த தேவனுடைய அந்த பரலோகத்துல நம்மளும் ஒரு நாள் பாட போறோம். அல்லேலூயா. அப்போ நடந்த தீர்க்க தரிசனமும் இந்த பாடல்ல இருக்கு, இனி நடக்க போற தீர்க்க தரிசனங்களும் இந்த பாடல்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இது வெறும் பாடல் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய நடந்த சரித்திரம், இனி வரப்போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பதிவு பண்ணப்பட்டதான ஒரு எப்படி சொல்றது, ஒரு உன்னதமான ஒரு பாடல். அல்லேலூயா. இது பாடுவதற்கு மாத்திரமல்ல, தியானிப்பதற்கும் மிக பிரயோஜனமான ஒரு பகுதி. நிறைய நேரங்கள் இந்த பகுதி நம்ம வாசிச்சிருக்கோம், ஆனா அப்பெல்லாம் அந்த ஒரு உணர்வே வந்ததில்லை. இப்போ ஒரு தலைப்பின் கீழ் சும்மா ஒரு 5 தலைப்பு சும்மா தான் செலக்ட் பண்ணோம். ஆனா இதுல நிறைய காரியங்களை பேச வேண்டிய நிறைய எக்கச்சக்கமான தலைப்பு இருக்கு. வெறும் இதை பார்க்கும் போதே நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு பாடலை நம்ம இப்பெல்லாம் தனித்தனியா நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுமானா ஆச்சரியமா இருக்கு. இதுதான் இன்னும் நம்ம நிறைய வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு போய் நடத்துது. இவ்வளவு விஷயங்கள் இந்த பாடல்ல இருக்கா? நிறைய டைம் இதை நம்ம படிச்சிருக்கோமே. ஆனா எல்லா நேரங்களிலும் அப்படி சில நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை ஒளிர செய்கிறான்னு சொல்லி வசனம் இருக்கு. எந்த டைம்ல ஆண்டவர் பிரைட்னஸா அதை கொடுக்குறாரோ அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் கரெக்டா நமக்கு அந்த காரியங்களை உணர வைக்கிறார். ஒரு தலைப்பின் கீழே பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமா இருக்கு. சரி, அடுத்து இந்த பாடல்ல முக்கியமான பகுதியாக இன்னொரு பகுதியை பார்க்க போறோம். மிரியாமின் பங்களிப்பை குறித்து நம்ம பார்க்க போறோம். மிரியாம் இந்த பேரு
ரொம்ப ஃபேமஸு. ஆனா இவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப சின்னதுதான். ஆனா இதுல நிறைய காரியங்கள் இருக்கிறத நம்மளால உணர முடியும். நான் ரொம்ப ஷார்ட்டா அதை நான் சொல்லி உங்களுக்கு கடந்து போக நான் விரும்புகிறேன். மிரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கான அந்த பேருக்கான சொல்லு நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு வந்து கலகம்னு சொல்லி எல்லாம் அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. நிறைய காரியங்கள் இருக்கு அதுல அர்த்தம். கலகக்காரங்கன்னு சொல்லியிருக்கு. பட் ஆனா அந்த காரியங்கள்ல மிரியம்மனை பங்களிப்பு ரொம்ப முக்கியம். வாசிங்களேன், அந்த 20-21 வசனங்களை வாசிங்க. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் எனும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். ஆமென், அல்லேலூயா. இந்த மிரியம் வந்து என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, அவங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. இந்த மிரியம்ன்றதான வார்த்தை நம்ம இங்கதான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடியே இவங்களுடைய பாத்திரம் இருக்கு. பட் அங்க இவங்களோட பேரு அங்க வந்து கொடுக்கப்படல. அநேக வேத வல்லுநர்கள் அது மிரியம் தான் சொல்லி சொல்றாங்க. காரணம் என்னன்னா, மோசையினுடைய அந்த குழந்தையினுடைய தமக்கைன்னு சொல்லி அங்க பதிவு பண்ணப்படும். அப்படின்னா சகோதரின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சோ அவங்க மிரியம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா ஆணித்தரமா சொல்ல முடியும். இப்ப இந்த மிரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன குணாதிசயங்கள் இருந்துச்சு, இவங்கள்ட்ட நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தைரியம். ஃபர்ஸ்ட் என்னங்க? மிரியாமுடைய தைரியம். என்ன தைரியம்? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் எபிரேய குழந்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்ண, ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டாரு? கொலை பண்ண சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. அப்போ மோசே பறக்கிறார். அவங்க தாய் என்ன பண்ணலைங்க? கொல்லல. பட் ஆனா அதை 3 மாசம் ஒளிச்சு வச்சு வளர்த்துட்டாங்க. அதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியல, குழந்தைய பாதுகாக்க முடியல. அப்போ இவங்க வந்து நைல் நதியில வச்சு விட்டுட்டாங்க. ஆனா தைரியமா இந்த பொண்ணு போய் அவங்களோட இதுக்கு கீழ்ப்படியாம போயிட்டு அந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்குன்னு சொல்லி அந்த அம்மா தைரியமா போய் அங்க பாக்குறாங்க. அப்போ அவங்க ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு செயலை செய்தாங்க. அந்த குழந்தைய வந்து யார் பார்த்தது? இவங்கள்ட்ட தைரியம், புத்திசாலித்தனம், துரிதமாய் செயல்படக்கூடியதான கேரக்டர் இவங்கள்ட்ட இருந்துச்சு. தைரியம், புத்திசாலித்தனம், துரிதமா செயல்படுறது, இது 3மே அடிப்படை ஒருத்தவங்களுக்கு தேவையா இருக்கும். இந்த மிரியம் மட்டும் அது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தைரியமா போய் பார்த்தாங்க, யாருக்கு பயப்பு இல்லை. அந்த அம்மா கூட வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த மிரியம் தான் கடைசி வரை என்ன சம்பவிக்கும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்தாங்க. அடுத்து புத்திசாலித்தனமா ஒரு வேலையை செஞ்சாங்க. பார்வன் குமார்த்தி அதை எடுத்துட்டாங்களா? எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, இது எபிரேய பிள்ளையா சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அம்மா நேரா உள்ள போனாங்க. ஐயோ என்ன பண்ணிடுவாங்களோ பயப்பு இல்லை. நேரா போனாங்க, பார்வன் குமார்கிட்ட பேசினாங்க. இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கும் பராமரிப்பதற்கும் நான் ஒரு ஆளை உங்களுக்கு ஏற்படுத்திட்டான்னு கேட்கிறாங்க. நான் ஒரு ஆளை ஏற்படுத்துறேன்னு கேட்டாங்க. சரி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா போய் துரிதமா ஒரு விஷயத்த செஞ்சாங்க. அதனுடைய தாயையே கொண்டு வந்து அவங்ககிட்ட வச்சாங்க. இதுதான் சாதுரியமா யோசிக்கிறதான செயல்பாடு மிரியம்கிட்ட இருந்துச்சு. அவங்க வேடிக்கை பார்த்துட்டு அப்பா குழந்தை அப்படியே ஒரு சேஃபா போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இல்ல, அந்த குழந்தையை பராமரிப்பதற்கும் பால் கொடுப்பதற்கும் அதே தாயை கொண்டு போய் இந்த மிரியமுடைய அவங்களுடைய அந்த துரிதமா செயல்பட்டு புத்திசாலித்தனமா யோசிச்சதுனாலதான் அதே தாய் அவங்களை பராமரிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், அந்த தாய் வந்ததுனாலதான் மோசைக்கு ஒருவேளை அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த அம்மா அப்படியே சொல்லி கொடுத்துருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. சொல்லி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் ரொம்ப வருஷமா அந்த அம்மா கிட்ட பால் மறக்கிற வரைக்கும் அங்கதான் அவங்க வளர்ந்தார். சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கலாம். எனக்கு அப்படி நான் விசுவாசிக்கிறேன். மோசைக்கு அப்படிப்பட்ட பக்தி, அந்த ஜனங்களை குறித்து அந்த வைராக்கி இப்படி வந்திருக்கலாம். நம்ம அப்படி வளர்த்துருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த மிரியமுடைய செயல்பாடா இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இவங்க ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்றதான இல்லாட்டியும் கூட வேதாகமத்துல முதல் பெண் தீர்க்கதரிசின்றதான அந்த டைட்டில் மிரியமுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க பெண் தீர்க்கதரிசி. ஆனா மிரியம் தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த வேதாகமத்துல பெண் தீர்க்கதரிசியா இங்க அறியப்படுறாங்க. அதுதான் நம்ம 20வது வசனத்துல வாசிச்சோம். சரி, அடுத்து இந்த மிரியம் பரிசுத்த ஆவி நிறைந்தவரா இருந்திருக்காங்க. பரிசுத்த ஆவி ஒரு இடத்துல இல்லைன்னா தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய வல்லமையை ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாது. நல்லா பார்த்துக்கோங்க. தேவனுடைய வார்த்தையை கூட கேட்க முடியும், உணர்வு அடையணும்னா பரிசுத்த ஆவி கண்டிப்பா தேவை.
அது இந்த மிரியாம் நிறைந்தவளா இருந்தாங்க. அதனாலதான் மோசே பாடினார் இல்லையா, மோசே அம்மா மிரியாம் வா, நீங்க வா, உங்க ஆளுங்களா கூட்டம்லாம் கூப்பிடல, மிரியாமே நேரா எந்திரிச்சாங்க, தம்பூர வீணை எடுத்தாங்க, ஒரு ஆட்களை செலக்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அவங்க பிரதிவசனமா சொல்லி என்ன பண்ணாங்க, தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது யாருனால முடிஞ்சது? பரிசுத்த ஆவி நிறைந்தவர்களால் மாத்திரம் தான் அந்த வேலையை செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லிட முடியாங்க. ஐயா சொன்னது போல எல்லாமே பாட்டு பாடலாம், எனக்கு குரல் நல்லா இருக்கு, நான் நல்லா கவிதை எழுதுவேன், எனக்கு மியூசிக் போடுற டேலண்ட் இருக்கு, என்னால ஒரு பாடலை ஜனங்கள் உணரத்தக்கதாய் அவங்க அப்படியே அழுகிற மாதிரி கூட என்னால பாட்டுல எழுத முடியும், யார் வேணா செய்ய முடியும். ஒரு வசனம் இருக்கு, மனிதன் வீட்டை உண்டு பண்ண முடியும், ஆனா உண்டாக்கினவர் தேவன் தான். ஒரு வசனம் வாசிச்சிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷனால எது வேணாலும் என்ன பண்ணலாம். இந்தா இங்க இருக்கு ஒரு வசனம் அழகா எழுதுக, எந்த வீடும் ஒரு நாள் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். அப்போ ஒரு மனுஷனால எதை வேணா செய்ய முடியும், ஆனா அதை தேவன் உண்டாக்குறது தான் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவளாய் இந்த பாடலை அவர் பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்த ஃபுல்லு அந்த தேசத்தையும் அவங்க அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் அந்த பெண்கள் எல்லாத்தையும் அவங்க தான் லீட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து அவங்க தலைமைத்துவம், மிரியாமுடைய தலைமைத்துவம் மிக சிறந்ததா இருந்திருக்கு. எப்படி அவங்க தலைமைத்துவம் இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? சின்ன வயசுலயே அவங்க புத்திசாலித்தனமா யோசிச்சாங்க, தைரியமான பெண்ணா இருந்தாங்க, பரிசுத்த ஆவியா நிறைந்தவரா இருந்ததுனால அவங்க தலைமைத்துவ பண்பை ஏற்றி நடத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மீகா எடுங்களேன், மீகா 6வது அதிகாரம் அப்படியே 4வது வசனம் வாசிங்களேன். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களே உனக்கு முன்பாக அனுப்பினேன். யார் யார் அனுப்பினார் ஆண்டவரே? மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக நான் என்ன பண்ண அனுப்பினேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துனதுல மிரியாமும் ஒரு நபரா இருந்திருக்கிறாங்க. நான் இப்படி பாக்குறேனே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி கேரக்டர் தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. மோசே ஃபுல் சமஸ்த இஸ்ரவேலையும் வழி நடத்தினாரு, ஒரு லீடர்ஸ். ஆரோனுக்கு என்ன பாற்றல் இருந்துச்சு? தேவனை ஆசாரியத்துவம், அவர்தான் முதல் ஆசாரியத்துவத்தை அவர் தான் நடத்தினார். அப்ப தேவனை ஆராதித்து தொழுது கொள்ளக்கூடியதான பாட்டு அவங்கள்ட்ட இருந்திருக்கு. மிரியாம்கிட்ட என்ன இருந்திருக்கும்? ஒருவேளை பெண்களுக்கான ஒரு பிரதிநிதியாக அவங்க இருந்திருக்கிறாங்க, பெண்களை வழிநடத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மிரியாம் அவங்க ஒரு சாதாரண மனுஷி தானே, சாதாரண மனுஷி. அவங்களுக்கும் ஒரு சில பலவீனங்கள் வந்துச்சு. அதையும் நம்ம வேதம் எப்பயுமே பாருங்க, பிளஸ் மட்டுமே சொல்லி கொடுக்கறதான வேதம் பரிசுத்த. இதுக்கு பேர் என்னங்க? பரிசுத்த வேதாகம். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பைபிள்ல அபசங்கள் வார்த்தை நிறைய எல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, வார்த்தைன்னா நிறைய அப்படி இதெல்லாம் பதிவு பண்ணி சொல்றாங்க. ஆனா இந்த வேதம் அதுக்கானது அல்ல. இதுக்கு பேர் பரிசுத்த வேதம். இதுல பிளஸும் இருக்குது, மைனஸ் இருக்கு. பிளஸ் நீ அதை கற்றுக்கொண்டு அதன் அடிச்சுவடில நடக்க வேண்டும் என்பதற்காக அதுல பிளஸ் பதிவு பண்ணிருக்கு. மைனஸ் உனக்கு அடையாளமாக அங்க இருக்குது. நீ அதை பார்த்து அவர்கள் வீழ்ந்து போனது போல நீ வீழ்ச்சி அடையாதே என்பதற்காக நமக்கு ஒரு முன் உதாரணமாக மைனஸே அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு, எச்சரிப்பாக. அல்லேலூயா. அப்ப மிரியாம் கிட்ட நம்ம பிளஸ் பார்த்தோம், தைரியசாலி, புத்திசாலித்தனமா அவங்க செயல்பட்டாங்க, துரிதமான வேலையை அவங்க செஞ்சாங்க, பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சிருந்தாங்க, தலைமைத்துவத்தை சிறப்பாக நடத்தினார்கள். இதெல்லாமே நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அவங்கள்ட்ட இருந்த மைனஸ் என்ன தெரியுமா? அவங்க சுயமா எப்படின்னா, மோசே மீதியான் ஸ்திரிய கல்யாணம் பண்ணியிருந்ததுனால அவங்கள குறிச்சு மிரியாமுக்கு ஒரு முறுமுறுப்பு வந்துருச்சு. மோசே கிட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசுவாரா, ஏன் என்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா? கேள்வியில. ஏன்னா இவங்களும் ஒரு இதை லீட் பண்றாங்க இல்லையா, அப்ப இவங்களுக்கு அந்த இது இருக்குல்ல, இவங்களுக்கு அதே மாதிரியே வந்துருச்சு. அப்ப என்ன நினைச்சு ஆண்டவர் அந்த முறுமுறுப்பு, நீங்க பைபிள நம்ம இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், முறுமுறுப்பு கர்த்தருக்கு எப்பயுமே ஆகாது. முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பு, அது அவர் பொறுத்து கொள்ளவே மாட்டார். இது முறுமுறுத்தாங்க இல்லையா,
ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்தார். ஃபுல் குஷ்டரோகம், சரீரம் ஃபுல்லா குஷ்ட வியாதியில மாட்டிட்டாங்க. அப்போ மோசையுடைய இரக்கமான அந்த ஜெபம் போய் ஆண்டவர் மோசையை போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் என் சகோதரி விடுதலை, ஆண்டவர் மாதிரி விடுதலை ஆக்குனார். எப்படி தெரியுமா? 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வச்சார். 7 நாள் எங்க இருக்க வச்சாரு? ஏன் தெரியுமா? அவங்க உணர்வு அடையணும்னு சொல்லிதான். 7 நாள் ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல அந்த குஷ்டத்தை எடுக்க முடியும். அது மாதிரி ஆண்டவர் எடுத்திருக்கிறார். எப்ப தெரியுமா? மோசையை முத அழைக்கும் போது, நீ உன்னோட இதுல கையை உள்ள விடன்னு அப்படி உள்ள விட்டு எடுக்கும்போது என்ன வந்துச்சு? குஷ்டம் வந்துச்சா? திரும்ப உள்ள விட சொன்னாரா ஆடைக்குள்ள? திரும்ப எடுத்தாரா? என்ன நடந்துச்சு? சாதாரண கை மாதிரி போச்சா? இது அதே மாதிரி செஞ்சிருக்க முடியுமா? ஏன் ஆண்டவர் செய்யல? அதை செய்த ஆண்டவர் தான் இதையும் அவர் செஞ்சிருக்கலாம். ஏன் திரும்ப செய்யல? அவர் மனம் திரும்புவதற்காக, உணர்வு அடைவதற்காக. 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே அங்க ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு, ஒரு தகப்பன் காரி மூஞ்சில துப்புனது போல அவளுக்கு அது அவமானமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவங்க 7 நாள் பாளையத்துக்கு வெளியில போய் இருந்தாங்க, உணர்வு அடைஞ்சாங்க, மனம் திரும்பினாங்க, மீண்டுமாக அவருடைய கூட்டத்துல சேர்க்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த மிரியாமுடைய வாழ்க்கையில நாம கற்றுக்கொள்றதுதான். அநேகமா இது ஒரு பெண்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரம், கேரக்டர்ஸ். நிறைய பெண்கள் இருக்காங்க, அதுல மிரியமும் ஒரு கேரக்டரா இருக்காங்க. ஏன்னா பெண்கள் சபையிலும் சரி, குடும்பத்தை நடத்துறதுலும் சரி, புத்தி தைரியம் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் புத்திசாலித்தனம், 3 துரிதமா செயல்படணும். இது 3 கேரக்டர் பெண்களுக்கு அவசியமான பெண்களுக்கு, ஆண்களுக்கும் அதே தான். இன்னும் குறிப்பா மிரியமுக்கு இருந்ததுனால நான் சொல்றேன், பெண்களுக்கு இது அவசியமான அடிப்படை. குடும்பத்தை நடத்தணும், சபையில பங்களிக்கணும், எல்லாமே இதுல 3 காரியம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதே போல சில நேரங்களில பொறாமையினால அல்லது மற்றவர்கள், நான் சொல்லட்டுங்களா, இப்போ இந்த கேரக்டர் வந்து பெண்களுக்கு மாத்திரம் ஆண்கள்கிட்ட இருக்கு. ஊழியத்துல உள்ள எல்லாம் வரோம், அடிப்படையில ரொம்ப தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவ்வளவு அற்புத அடையாளங்கள்லாம் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் செய்கிறார்கள். இது ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜ்ல. அப்போ ஆண்டவர் அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க பண்ண பெருமை மேலோங்கி நிற்கும். பெருமை என்ன ஆகுது? மேலோங்கி நிற்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். இது எதை கோட்டுதுன்னா, ஒரு 3 காரியம் வந்து ஒரு மனுஷனுக்கு ஆகாதது. ஒண்ணு கண்களின் இச்சை, இன்னொன்னு மாமிசத்தின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. இது 3 தான் பாவத்துக்கான அடிப்படை குணாதிசயங்கள். இந்த 3 கேரக்டருக்குள்ள எல்லா பாவங்களையும் அடக்க முடியும். நீ பாவத்துக்குன்னு லிஸ்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3யுமே எல்லா ஒட்டுமொத்த பாவத்தையும் அது உள்ள போய் அடைக்கலாம். அப்போ ஜீவனத்தின் பெருமை ஒருத்தனுக்குள்ள வந்துருச்சுன்னா, அப்படிதானே வருது. ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிறதுக்கு, ஐயோ இத்தனை பேருக்கு ஜெபத்தை கேட்கிறாரா, இவ்வளவு அற்புதம் செய்யறாரா, பார்க்க கூட்டம் பெருக ஜீவனத்துல பெருமை வந்து சுயமான ஆலோசனையும் சுயமான உபதேசத்தையும் இன்னைக்கு போதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க செய்யறது தப்புன்னு பரிசுத்தாவியை உணர்த்துவாரு. இவங்களால ஏன் தெரியுமா கீழ்ப்படிய முடியாது? இவ்வளவு பெரிய கட்டமைப்பை நம்ம உருவாக்கிட்டோமே, இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது, தாழ்ந்து போக முடியாதுன்றதுக்காண்ட அவங்களால மனம் திரும்பவே முடியாது. ஆனா பாருங்க, அதனாலதான் நான் வேதாகமம் சொன்னேன், 2யுமே பதிவு பண்ணுதுன்னு. தாவீதை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தானே, அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தானே. அவர் தவறு பண்ணாரா இல்லையா? பண்ணார். அடுத்த நிமிஷம் ஆண்டவர் சொன்னோட்டியுமே அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவர் அந்த காரியத்தை அப்படியே விட்டுட்டார். இதுதாங்க வேணும். மிரியாம்கிட்ட அது இருந்துச்சா? கண்டிப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிரியாமை குறிச்சு அங்க எந்த நெகட்டிவ் நம்மளால பார்க்கவே முடியாது. மறிக்கிற வரைக்கும் அவர் கரெக்டாதான் இருந்தாங்க. அவங்க மனம் திரும்ப 7 நாள் போய் மனம் திரும்பினாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஊழியர்களா இருக்கிறோம், குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்களா இருக்கிறோம், ஊழியத்துல எல்லாமே இருக்கும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவனவனுக்கு பிரயோஜனத்துக்கென்று வரங்களை பகுத்து கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்குமே அவரை போல நான் இல்லை, என்னை போல அவ்வளவு பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்துக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. அவருக்கு கொடுத்த அந்த தாளந்தை பயன்படுத்திட்டோம், நமக்கு கொடுத்த தாளந்தை நாம பயன்படுத்துவோம். அவருக்கு மட்டும் இவ்வளவு இது எனக்கு ஏன் இல்லைன்றதான முறுமுறுப்பு, நம்ம எல்லாமே பன்மை தன்மத்துலதான் நம்ம உட்கார்ந்துருக்கோம், தலைமைத்துவத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்போ தலைமைத்துவத்தை ஏற்று நடத்துறவர்கள் இந்த முறுமுறுப்போ இன்னொருத்தவங்களை பார்த்து இருக்கிற புகழ்ச்சியை பார்த்து பொறாமப்படுறதோ அது ஆகாது. அது கர்த்தருக்கு அருவருப்பு. அல்லேலூயா. அப்போ
அப்போ தேவன் எதில் அழைத்தாரோ அதில் உண்மையா இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி பார்க்கிறோம். கடைசியா நான் முடிக்க விரும்புகிறேன். நன்றியினுடைய முக்கியத்துவம். இந்த பாடலே நன்றி பாடல் தான். பாடல் என்னங்க? நன்றி பாடல். என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு செய்யும் எல்லா நன்மைகளுக்கும் அவர் கண்டிப்பா நன்றி சொல்லணும். ஏன்னா அவருக்கு போயிட்டு இப்ப கர்த்தர் எனக்கு பெரிய நன்மையை செஞ்சுட்டார், நான் அவருக்கு ஒரு 10,000 பணம் கொடுத்தா அவருக்கு போதுமா? அல்லது 1,00,000 ரூபாய் தசம பணம் கொடுத்தா அவருக்கு ஓகே ஆயிருமா? இல்ல என்கிட்ட நிறைய இடம் இருக்கு, நான் 1 ஏக்கர் எழுதி வச்சுட்டா சரியாயிருமா? ஆண்டவர் திருப்திப்படுத்த முடியுமா? அவர் சொன்னாரு, இது எல்லாமே என்னுடையதுன்றார். எல்லாமே என்னுடையதுடா. நான் உங்கள்கிட்ட ஏதாச்சும் பலியெல்லாம் செலுத்து நான் சொல்றேன் இல்ல, எல்லாமே எனக்கு தேவைன்னா நான் எடுத்துக்குவேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து அவருக்கு நம்ம என்ன செய்யணுமோ துதிக்க முடியும், நன்றி செலுத்த முடியும். துதி நன்றி நிறைந்த துதியா இருக்கணும். வெறும் வாயின் வார்த்தையா இருக்கக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளார்ந்து உணர்ச்சி பூர்வமா இல்ல, உணர்வு பூர்வமான நன்றி. ஆனா இன்னைக்கு ஆராதனை எப்படி இருக்கு? உணர்ச்சி பூர்வமான ஆராதனை தான் இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கு. உணர்வு பூர்வமான ஆராதனை நமக்கு தேவை. அப்பதான் தேவனோட நெருங்கிய உறவு கொள்ள முடியும். நெருங்கிய உறவு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கணவன் மனைவி இருவரும் ஒரே சரீரமா இருக்காங்கல்ல, அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா உறவாட முடியுமா? அப்ப எப்படி இருக்கணும் அந்த நெருங்கிய? அப்போ தேவனுக்கு உள்ளார்ந்த நன்றிகளை நம்ம செலுத்துவதா இருந்தாதான் உணர்வு பூர்வமாய் தேவனோட நெருங்க முடியும். அதுக்குதான் நன்றியின் முக்கியத்துவம். எதை சொன்னாலும் நான் சொல்றேன், காலையில நம்ம நைட்டு படுத்து காலையில எந்திரிக்கிறதே தேவனுடைய கிருபை தான். அவர் நமக்கு செய்த நன்மைதான். கொரோனாவில் அடிப்பட்டவங்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆக்சிஜன் சிலிண்டருக்காக கியூல எத்தனையோ பேர் நின்றாங்க. இன்னைக்கு இலவசமா நம்ம ஆக்சிஜனை சுவாசித்து கொண்டு இருக்கிறோம். யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. நாசில சுவாசம் உள்ள எல்லாத்துக்கும் தேவன் அந்த காற்றை கொடுக்கிறார், ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கிறார்ல. அதுக்காகவே நம்ம என்னதான் சொல்லணும்? நன்றி சொல்லணும். சோ இது எல்லாமே இதுதான் நன்றியோட முக்கியத்துவம். அப்போ நான் நன்றி சொல்றேன்னா இருந்தா தேவனோட நெருங்கிய உறவு, எனக்கும் தேவனுக்கும் நெருங்கிய உறவு இருக்கு என்பதை நான் பறைசாற்றேன்னு சொல்லி அர்த்தம். சரி, இந்த 15வது அதிகாரம் இது எல்லாமே தொடக்கம். நான் சொல்றேன் 5 ஆகமம் நான் முடிச்சிட்டேன், 2 நிமிஷம் தான். 5 ஆகமங்களுமே எல்லாவற்றுக்கும் மீதமுள்ள அத்தனை பகுதிக்கும் தொடக்கம் இதுதான், 5 ஆகமம் தான். இதுல இருக்கிற எந்த பகுதி எடுத்தாலும் பேடி வர எல்லாமே இருக்கும். அப்ப இதே 15வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, இதுக்கு அப்புறம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவாங்கல்ல, யுத்தமா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட மனுஷனோட தேவையா இருக்கட்டும், எல்லா நெருக்கங்களா இருக்கட்டும், பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலையும் இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நன்றி சொல்லியிருப்பாங்க, துதித்து பாடி இருப்பாங்க, கர்த்தரை போற்றி இருப்பாங்க. இதுக்கு ஆரம்பம் இந்த மோசேயின் பாடல் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது இந்த மோசேயின் பாடல் தான். அதனால்தான் இது வெளிப்படுத்த முடிவுற வரைக்கும் இந்த பாடல் தொடர்றதுக்கு காரணமே அதுதான். நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். தெபேரால் எல்லாத்துக்கும் தெரியும் தானே, பாராக் தெபேரால். அவங்க யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பெரிய இதை விட பெரிய பாடல் அது, இதை விட லென்த் ஜாஸ்தி. அது தேவனுக்கு நன்றி செலுத்தினாங்க. தாவீது அவர் சொன்னார்ல, கர்த்தர் எல்லா சத்துருக்களுக்கும் கையில இருந்தும் சவுலின் கையிலுக்கு மீட்டு எடுத்ததுனால தாவீது பாடின பாடல்னு சொல்லி நிறைய நம்மளால பார்க்க முடியும். அங்க மட்டும் இல்ல, அண்ணாள் பயங்கர, இது தனி மனுஷன், அண்ணாள் பயங்கர உபத்திரம், பிள்ளைகள் இருந்து அந்த உபத்திரவத்துல இருந்தாங்க, பாடுகள்ல இருந்தாங்க, போராட்டங்கள் இருந்தாங்க. அவர் ஜெபித்தார்கள், ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், நன்றி செலுத்தினாங்க. அவங்க அடுத்து அவங்கள பாடின அந்த பாடலை போய் பாருங்களேன், உணர்வு பூர்வமான வரிகளா இருக்கும். அதுல உணர்வு பூர்வமான வரிகள் அங்க இருக்கும். அடுத்து எலிசபெத் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவங்களும் அதே தான். மரியம்மா, நம்ம ஆண்டவர் ரட்சகரை சுமந்த அந்த மரியம்மா, அவங்க அந்த கர்ப்பவத்துக்கு அப்புறம் கர்த்தரை வாழ்த்தி புகழ்ந்து பாடினாங்க. இப்படி எல்லா மனுஷனையும் பார்க்க முடியும். கர்த்தருடைய அந்த மகத்துவங்களையும் நன்மைகளையும் அவருடைய வல்லமைகளையும் எவன் ஒருவன் உள்ளார்ந்து உணர்வு பூர்வமாய் ருசி பார்க்கிறானோ, கர்த்தர் நேற்று சொன்னார்ல ஐயா, தயவுள்ளவர் என்று ருசி பார்த்தது உண்டானால் அந்த ருசி பார்த்தவனால அந்த டேஸ்ட் மறக்கவே முடியாது. அப்ப நன்றி சொல்லுவான். இந்த நன்றியின் மேன்மை மனுஷனையும் தேவனையும் இணைக்கிறதான ஒரு செயல்பாடு நன்றி உள்ள இருதயம் தான்.
ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம கேட்டோம். நம் கர்த்தர் நன்மை, அவர்கிட்ட ஒரு குறை இல்லை. கர்த்தர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிற தேவன் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன். அப்ப நமக்கும் அதே சுபாவம் தான் வேணும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுல நடக்கிறவர்களா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம பார்த்த கேரக்டரை போல அதை நன்றி உள்ள இருதயத்தோடு எப்பயுமே நன்றி சொல்றா இருங்க. பொறாமை கொள்ளாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.